ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட தமிழக வெற்றி கழக மாநாடப்போ விபத்துல இறந்த டிவிகே தொண்டர்களோட குடும்பத்திற்கு தளபதி நிதி உதவி கொடுத்திருக்காரு. அதாவது டிவிகே மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் அன்னைக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு துயர சம்பவமும் நடந்துச்சு. அதாவது மாநாட்டிற்கு வந்த 6 தொண்டர்கள் எதிர்பாராத விதமாக விபத்துல சிக்கி இறந்துட்டாங்க. சோ அதுக்கு தளபதி அடுத்த நாளே இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ அவங்களோட ஃபேமிலியுமே பனையூர் ஆபீஸ்க்கு கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான நிதி உதவியையும் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த நிதி உதவி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியோட பினான்சியல் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்காரு. பட் ஆனா ஒரு உயிரை பணத்தால ஈடு செய்ய முடியாது. பட் அட்லீஸ்ட் அவங்களோட ஃபேமிலிக்கு இது ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். மொத்த மாநாடுல இந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் ஒரு சோகமான நிகழ்வா இருந்தது. ஹோப்ஃபுல்லி இந்த பண உதவியோட விட்டுறாம ஃபியூச்சர்ல அவங்களோட ஃபேமிலிக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தமிழக வெற்றி கழகம் அதை பண்ணணும். அண்ட் தளபதியுமே அவங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணும்போது இந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாநாடு முடிஞ்சு கரெக்டா இவங்களை கூப்பிட்டு இந்த ஒரு உதவியை பண்ணியிருக்காரு. அண்ட் மாநாட்டிற்கு நிலம் கொடுத்தவங்களுக்கும் விருந்துலாம் கொடுத்தாரு. சோ அதனால தளபதியை தாராளமா நம்பலாம். அதுவும் தளபதி அவங்க ஃபேமிலி கிட்ட சொன்ன வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சியா உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்களோட ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி தான் சொன்னாராம். சோ இதை ஃபியூச்சர்லயும் கரெக்டா ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம G4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.